பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தேவார் அங்கீகரித்திருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆமென். Praise the Lord. Hosea chapter 14 verse 2. Take words with you and return to the Lord. Say to him, forgive all our sins and receive us graciously, that we may offer the fruit of our lips. Amen. Praise the Lord. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Joel chapter 2 verse 12. Even now declares the Lord, return to me with all your heart, with fasting and weeping and mourning. Hallelujah. இங்கே நாம் எப்படி கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று தெளிவாக இந்த 2 பகுதிகளில் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமா, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லும் போது கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்களை பார்த்து, இல்லாவிட்டால் கர்த்தரிடத்தில் இருந்து பின்வாங்கி போனவர்களை பார்த்து, ஆமேன், ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே, ஆமேன், ஸ்தோத்திரம், அன்பை விட்டு விட்டவர்களை பார்த்து, ஆதியில உறுதியா இருந்த ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையை விட்டு விட்டவர்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். முதலாவது வாசித்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அதாவது take words with you and return to the Lord. அதாவது நம்முடைய வார்த்தைனாலே கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அப்படி என்றால் வாயை திறந்து சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டுமா? தேவரே, எங்கள் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பா, Amen. Accept me, Lord. Hallelujah. Amen. Please forgive all our sins. Hallelujah. Amen. Receive us graciously. Amen. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை அங்கீகரித்தருளும். நமக்கு தெரியும், அவன் லூக்கா என்ன சுவிசேஷத்துல இயேசு சொல்லுகிற ஒரு உண்மை, அவனோட தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளைய மகன் எல்லா ஆஸ்தியை கொண்டு போய் அதை இழந்து போய் அடுத்து தனக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உணர்வு வரும்போது அவர் சொல்லுகிறார், நான் போய் சொல்லுவேன், அப்பா, நான் பரலோகத்தோடு அவன் உம்மோடு பாவம் செய்தேன். அவன் அப்படியே வாயை திறந்து சொன்னார், அப்பா, நான் பரலோகத்தோடு உம்மோடு நான் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா, என்னை ஏற்றுக்கொள்ளு. நிச்சயமாகவே அந்த தகப்பன் அன்பாய் ஏற்றுக்கொண்டார். அது போலதான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நிறைய பேர் வாயை திறந்து அறிக்கையிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. நாம் இயேசுவை விசுவாசிக்கிறது எப்படி? வாயினாலே இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிறோம். அதுபோலதான் நம்ம கர்த்தரிடத்தில் இருந்து திரும்பி போகும்போது, பின்வாங்கி போகும்போது, கர்த்தரை விட்டு தூரமாய் போகும்போது, திரும்ப அவருடைய சத்தத்தை கேட்கும் போது நம்ம வார்த்தைகளை கொண்டு திரும்ப வேண்டும். அப்பா, என்னிடத்திலே மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், அம்மே சோதரன், நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி பூரண ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம வாயை திறந்து யாரையும், அம்மே ஸ்தோத்திரம், நம்ம யாரையும் கேட்க வைக்க வேண்டாம். அந்த தன்மையாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து அந்தரங்கத்திலே சொல்லுவீர்கள் என்றார், வாயை திறந்து சொல்லுவீர்கள் என்றார், கர்த்தர் உங்களிடத்திலே மனதுருகுவார். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலே கர்த்தர் எப்படி சொல்லுவார்? ஹல்லேலூயா, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சு. ஹல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். இரண்டாவதாக, வார்த்தையால் மட்டுமல்ல, ஆமென், தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நேரமே சொல்லி இருக்கிறார். ஆமென், இந்த ஜனம் வார்த்தையினால், ஆமென், நாவினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், ஆனால் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. பைசலும் அதுபோல நான் வார்த்தையினால் மட்டும் கிடையாது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். Even now declares the Lord, return to me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அவன் முழு இருதயத்தோடு, அதாவது அவன் சொல்ற கொஞ்சம் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் யோசனைகள், நமக்கென்று இருக்கிற கொஞ்சம் சிந்தைகள், நம்முடைய தீர்மானங்கள் அப்படி கிடையாது. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்பணுமா? ஹல்லேலூயா. அவன் முழு இருதயத்தோட, அப்பா, நீரே என்னுடைய தகப்பன் என்று சொல்லி நம்ம திரும்புவோம் என்றால், ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடு மட்டும் கிடையாது,
with all your heart, with fasting, உபவாசத்தோடும் and weeping, அழுகையோடும் and mourning, புலம்பலோடும். Praise the Lord. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அழுதால், ஹalleluya, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம புலம்பினால் அதற்கு பலன் கிடைக்கும். ஹalleluya. அவர் கண்ணீரை கண்டு மனதுருகிற தெய்வமா இருக்கிறார். Praise the Lord. அம்மே ஸ்தோத்திரம். அடுத்து இருதயத்தை எப்படி அர்ப்பணிக்கிறோம், இருதயத்தை எப்படி முழு இருதயத்தோடு திருப்புவோம். 13ஆம் வசனத்திலே உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அதாவது இருதயங்களை கிழித்து என்று சொல்லும்போது மறைந்திருக்கிற எந்த எண்ணமும் இல்லை, எந்த சுபாவமும் இல்லை, எந்த யோசனையும் இல்லை. ஆமே, மறைந்திருக்கிற எந்த காரியமும் இல்லை. இருதயத்தை அப்படியே ஓப்பன் ஆகி, ஹalleluya, அப்பா அந்த இருதயத்தை உமக்கே நான் தருகிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு, அப்பா இனி நீரே என்னை வழிநடத்தும், உம்முடைய சிந்தை, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் தகப்பனே என்று சொல்லி முழு இருதயத்தோடு திரும்புவீர்கள் என்றார். அதோடு கூட உபவாசத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்துல திரும்பியவர்கள் என்றார் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அவர் 18-19 வசனங்களை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆமென். Joel 2:18. Then the Lord was jealous for his land and took pity on his people. Hallelujah. அடுத்த வசனங்களிலே ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம உணர்த்துகிறார், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இந்த ஆவிக்குரிய அனுபவம் போதாது, அவன் இதிலே திருப்தியா இருக்காதீர்கள், இன்னும் அதிகமாக அவரை கிட்ட சேருங்கள், அவரோடு அதிகமாக நெருங்குங்கள். ஹalleluya. ஆமே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. வார்த்தைகளை கொண்டு திரும்புவோமாக, வாயினால் அறிக்கையிடுவோமாக, வாயை திறந்து தேவனோடு பேசுவோமாக. ஹalleluya. அவரோடு உறவாடுவோமாக. நம்முடைய இருதயத்திலே எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே ஓப்பனா பேசுவோமாக. ஹalleluya. ஆமென். அது போல நம்முடைய முழு இருதயத்தோடு திரும்புவோம், உபவாசத்தோட கண்ணீரோட கர்த்தரிடத்தில் திரும்புவோம். யாரெல்லாம் கர்த்தரிடத்திலே திரும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் கடாட்சிப்பார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அவர்களோடு கர்த்தர் பிரியமாயிருப்பார். இந்த பூமியிலே ஆசீர்வாதங்களை தருகிறது மட்டுமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை ஹalleluya கர்த்தர் நமக்கு தருவார். வசனத்தின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். இயேசுவா ஸ்தோத்திரம் ராஜா, எங்களை நாம நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுவான இந்த நாளிலே இவர்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரை நாங்கள் அதிகமாக உன்னிடத்துல திரும்ப எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னிடத்து தூரம் போகிறவர்கள் அழிந்து போவார்கள் கர்த்தாவே. எனக்கும் உண்மை அண்டிக் கொண்டிருப்பதே நல்ல நம்ப சங்கீதக்காரனாகிய ஆசா சொல்லுகிறது போல, அப்பா வார்த்தைகளை கொண்டு இடத்துல திரும்ப முழு உருவத்தோடு உபவாசத்தோடு கண்ணீரோடு புலம்பலோடு இந்த சமூகத்தில் நாங்கள் திரும்பி வர கடைசி காலமாக இருக்கிறது கர்த்தாவே. பின்வாங்கி அழிந்து போகிறவர்களாக அல்லப்பா, விசுவாசத்தை கர்த்தாவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களை இன்னும் அர்ப்பணிக்கிறோம், இன்னும் தாழ்த்துகிற ராஜா, தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.